चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 3/1/83 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். டபுள் விதேசி குழந்தைகளுடன் பாப்தாதாவின் ஆன்மீக உரையாடல் என்று பாப்தாதாம் விசேஷமாக டபுள் விதேசி குழந்தைகளை சந்திப்பு செய்வதற்காக வந்திருக்கின்றார். அனைத்து குழந்தைகளும் தூரத்திலிருந்து தன்னுடைய இனிமையான வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டனர். எங்கே சர்வ பிராப்திகளுடைய அனுபவம் செய்வது இயல்பாகவே வரதானமாக பிராப்தமாக கிடைக்கின்றது. அப்பேற்பட்ட வரதான பூமியில் வரதாத்தா பாபாவை சந்திப்பு செய்வதற்காக வந்து அடைந்து விட்டனர். பாப்தாதாவும் கூட கல்பத்தினுடைய அதிகாரி குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூக்கின்றார். பாப்தாதா பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். பாரதத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய பல ஆத்மாக்கள் இப்போது வரை தாகத்தோடு தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த சாக்கார உலகத்தில் தூரத்தில் இருக்கக்கூடிய டபுள் விதேசி குழந்தைகள் தன்னுடைய தந்தையை அறிந்து கொண்டு அதிகாரத்தை அடைந்து விட்டார்கள். தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அருகாமையில் வந்து சேர்ந்து விட்டனர் மற்றும் அருகாமையில் இருப்பவர்கள் தூரமாகி விட்டனர். அப்படி குழந்தைகளுடைய பாக்கியத்தின் அதிசயத்தை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகின்றார். இன்று வதனத்தில் கூட பாப்தாதா டபுள் விதேசி குழந்தைகளின் விசேஷத்தாக்களை பற்றிய ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருந்தார்கள். பாரதவாசி குழந்தைகள் மற்றும் டபுள் விதேசி குழந்தைகள் இருவருடைய விசேஷத்தாவும் தனித்தனியானவையே. இன்று குழந்தைகளுடைய அதிசயமான குணத்தை பாப்தாதா பாடிக்கொண்டே இருந்தார்கள். தியாகம் என்ன செய்தார்கள் மற்றும் பாக்கியம் என்ன அடைந்தார்கள். குழந்தைகளுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்தார். தியாகம் இல்லாமல் பாக்கியம் கிடைக்காது. பக்கா வியாபாரிகளாக குழந்தைகள் இருந்தார்கள். முதலில் பிராப்தியினுடைய அனுபவம் செய்து பிராப்தியை பார்த்து பிறகு வீணான விஷயத்தை தியாகம் செய்துவிட்டனர். ஆக விடுவது என்ன மற்றும் அடைவது என்ன, அதனுடைய லிஸ்டை உருவாக்குங்கள். என்ன ரிசல்ட் வெளிப்படுகின்றது? ஒன்று விடுவதாகும் மற்றும் பல மடங்கு அடைவதாகும். ஆக இதை விடுவது என சொல்வதா அல்லது அடைவது என சொல்வதா? ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் உலகத்திற்கு முன்பு அப்படி சிரேஷ்ட விசேஷமாக ஆத்மாவாக ஆகுவோம், நேரடியாக பாபாவின் சம்பந்தத்தில் வரக்கூடிய ஆத்மாவாக ஆகுவோம் என்று எப்போதாவது யோசித்ததுண்டாம்? கிறிஸ்துவனிலிருந்து கிருஷ்ணபுரிக்கு வந்து சேர்ந்து விடுவோம் என எப்போதாவது யோசித்ததுண்டாம்? தர்ம பிதாவை ஃபாலோ செய்து கொண்டிருந்தேன், தண்டிற்கு பதிலாக கிளையில் மாட்டிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த வெரைட்டி கல்ப விருட்சத்தினுடைய தண்டின் ஆதி சனாதனா பிராமணன் தேவதா தர்மத்தை சேர்ந்தவன் ஆகிவிட்டேன். அதாவது அஸ்திவாரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன். அப்படி பிராப்தியை பார்த்து என்னென்ன விட்டீர்கள்? அல்பகால தூக்கத்தை வென்றவர் ஆகிவிட்டீர்கள். தூக்கத்தை விடுவது மற்றும் தங்கமாக ஆகிவிடுவதாகும். பாப்தாதா டபுள் விதேசி குழந்தைகளின் அதிகாலை எழுந்து தயாராகுவதை பார்த்து புன்முறுவல் பூக்கின்றார். ஓய்வாக எழக்கூடியவர்கள் இப்பொழுது எவ்வாறு எழுந்திருக்கின்றார்கள்? தூக்கத்தை தியாகம் செய்வதற்கு முன்பு
தியாகத்திற்கு முன்பு பாக்கியத்தை பார்த்தார்கள். அமிர்த வேலையினுடைய அலௌகிக அனுபவம் செய்த பிறகே இந்த தூக்கம் என்னவாக ஏற்படுகின்றது? மேலும் சாப்பிடுவது குடிப்பதை விடுவது என்றால் நோயை விடுவதாகும். ஆக சாப்பிடுவது குடிப்பதை விட்டீர்களா அல்லது நோயை விட்டீர்களா? முக்தி அடைந்து விட்டீர்கள் தானே? ஹெல்த்தி வெல்த்தி இரண்டும் கிடைத்து விட்டது தானே? ஆகையால் தான் கேட்டீர்கள் அல்லவா, பக்கா வியாபாரிகளாக டபுள் விதேசி குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்று. மேலும் டபுள் விதேசி குழந்தைகளிடம் ஒரு விசேஷத்தாவை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த பக்கம் மிக ஆர்வத்தோடு செல்கின்றார்களோ அதிவேகமாகவே அந்த பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். தீவிர வேகத்தில் செல்லக்கூடிய காரணத்தினால் பிராப்திகள் கூட பல பிராப்திகள் நிறைந்தவராக வேண்டும் என விருப்பம் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவர் ஆக வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். மிக அதிவேகமாக செல்லக்கூடிய காரணத்தினால் அப்பப்போ போக போக சிறிது மாயாவினுடைய தடைகளும் வந்துவிடுகின்றன. பயப்படுவது கூட அதிவேகமாக பயந்து விடுகின்றார்கள். இது என்ன, இவ்வாறு நடக்குமா என்ன, இவ்வாறு ஆகுமா என்ன, அப்படி ஆச்சரியப்படக்கூடிய ஸ்திதியில் சென்று விடுகின்றார்கள். ஆனாலும் பாபாவின் மீது அன்பின் ஈடுபாட்டின் காரணமாக உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த உறுதித்தன்மையின் காரணமாக தடைகள் ஏற்படுகின்றது, ஆனாலும் முன்னேற்றத்தை அடைகின்றார்கள். மேலும் ஸ்ட்ராங்கானவராக ஆகிவிடுகின்றார்கள். லட்சியத்தை அடைவதில் மகா வீரர்களாக ஆகியிருக்கின்றார்கள். மென்மையாக இல்லைதானே? பயப்படக்கூடியவராக ஆகவில்லை தானே? நாடகத்தில் அனைத்தும் நன்மையே செய்கின்றது. நாடகத்தில் மாயையை விரட்டுவதற்கான சாதனம் கூட மிக நல்லதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் பிராக்டிக்கலில் அப்படி தாங்கள் அனைவருமே மகாவீர் பார்ட்டுதாரிகளாக ஆகியிருக்கின்றீர்கள் அல்லவா? தாங்கள் அனைவரும் மகாவீர் பார்ட்டுதாரிகள். முயற்சி மற்றும் அன்பு, இது இரண்டிலும் முயற்சி செய்பவர்களாக இருக்கின்றீர்களா அல்லது அன்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? சதா பாபாவினுடைய நினைவில் மூழ்கியே இருக்கக்கூடியவர்களாக ஆகியிருக்கின்றீர்களா அல்லது அப்பப்போ நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்று இருக்கின்றீர்களா? நினைவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா அல்லது நினைவு ஸ்வரூபமாக ஆகியிருக்கின்றீர்களா? சதா கூடவே இருக்கக்கூடியவர் ஆகியிருக்கின்றீர்களா அல்லது சதா கூடவே இருப்பதற்கான புருஷார்த்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்று இருக்கின்றீர்களா? பாப்சமான் ஆகக்கூடிய ஆத்மாக்கள் சதா ஸ்வரூபத்திலேயே இருப்பார்கள். நினைவு ஸ்வரூபம், குணஸ்வரூபம், சர்வ சக்திகளுடைய ஸ்வரூபம் என்று ஸ்வரூபத்திலேயே இருப்பவர்களாக இருப்பார்கள். ஸ்வரூபம் என்றாலே அர்த்தம் தன்னுடைய ரூபத்தில் அதுவாகவே ஆகிவிடுவதாகும். குணங்களோ சக்திகளோ தனியாக இருப்பதல்ல, ஆனால் தன்னுடைய ஸ்வரூபத்தில் அது நிறைந்தே இருப்பதாகும். எப்படி பலகீனமான சம்ஸ்காரங்களோ அல்லது ஏதாவது அவகுணங்களோ நீண்ட காலமாக ஸ்வரூபமாக ஆகிவிட்டுள்ளது, அதை தாரணை செய்வதற்கு நாம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்வது கிடையாது. நேச்சுரல் மற்றும் நேச்சராக ஆகிவிட்டது. அதை விட வேண்டும் என விரும்புகின்றோம், உணர்கின்றோம். இவ்வாறு நாம் இருக்கக்கூடாது என நினைக்கின்றோம். ஆனாலும் நேரத்தின்படி விரும்பாவிட்டாலும் நேச்சராக சன்ஸ்காரமாக தன்னுடைய காரியத்தை நாம் செய்துவிடுகின்றோம். ஏனென்றால் அது ஸ்வரூபமாக ஆகிவிட்டது. அப்படி ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு சக்திகளையும் நிஜ ஸ்வரூபமாக ஆக்கிவிட வேண்டும். நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்தில் கொண்டு விட வேண்டும். என்னுடைய நேச்சர் குணங்கள் பாப் சமமாக ஆகிவிட வேண்டும். அப்படி குணஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம், நினைவு ஸ்வரூபமாக ஆகிவிட வேண்டும். இதைத்தான் சொல்லப்படுகிறது பாப் சமான் ஆகுவது என்று.
அனைவரும் தன்னை அப்படி ஸ்வரூபதாரியாக அனுபவம் செய்கின்றீர்களா? லட்சியம் இதைத்தானே வைத்திருக்கின்றீர்கள். அடைவது என்றாலே முழுமையாக அடைய வேண்டும் அல்லது கொஞ்சத்தில் திருப்தி அடையக்கூடியவரா? சந்திரவம்சி ஆகுபவராம். சந்திரவம்சி ராஜா ஆகுவது சாதாரண விஷயமல்ல. சூரியவம்சியாக எத்தனை பேர் ஆகுவீர்கள்? இங்கே யாரெல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்களோ அனைவரும் சூரியவம்சி ஆகுபவராம். ராமருடைய மகிமையும் சாதாரணமானது கிடையாது. ஊக்க உற்சாகத்தில் சதா சிரேஷ்டமாக இருந்து கொண்டே இருப்பது இதுவும் கூட நல்லதாகும். இப்பொழுது உலகில் உள்ள ஆத்மாக்கள் உங்கள் அனைவரிடமிருந்து என்ன விரும்புகின்றார்கள் என்று அதை தெரிந்திருக்கின்றீர்களாம். இப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய பூஜைக்குரிய ஆத்மாக்களை பிரத்யக்ஷ ரூபத்தில் அடைவதற்கான அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தையை மட்டும் அழைக்கவில்லை, ஆனால் தந்தையுடன் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரையும் அழைக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய இறை தூதுவர் என்று கூறினாலும், இறை செய்தியாளர் என்று கூறினாலும், அல்லது தேவ ஆத்மா என்று கூறினாலும் அவர் வர வேண்டும், மேலும் தன்னை உடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த உலகின் அழைப்பை நிறைவேற்றுபவர்கள் யார்? பூஜைக்குரிய தேவ ஆத்மாக்கள். உங்களுக்காக என்னுடைய தேவ தூதுவன் வருவார், என்னை எழுப்பி உடன் அழைத்து செல்வார் என்று காத்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக என்ன ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மாநாட்டிற்கு பிறகு தேவர்கள் பிரத்யக்ஷம் ஆவார்கள். இப்பொழுது மாநாட்டிற்கு முன்பு முதலில் தன்னை சிரேஷ்ட ஆத்மா என்று பிரத்யக்ஷம் செய்வதற்காக தனது தனிப்பட்டும் மற்றும் குழு ரூபத்திலும், அதாவது தனியான ரூபத்திலும் அல்லது குழு ரூபத்திலும் நிகழ்ச்சிகளை தயார் செய்யுங்கள். இந்த மாநாடு மூலமாக நம்பிக்கை இழந்த நிலையில் மாறி நம்பிக்கை உள்ள நிலை அனுபவம் ஆக வேண்டும். அந்த தீபத்தையோ துவக்க விழா அன்று ஏற்றுவீர்கள். தேங்காயை உடைப்பீர்கள். கூடவே அனைத்து ஆத்மாக்களுக்காக நல் ஆசைகள் என்ற தீபத்தை ஏற்றுவோம். புகலிடம் காண்பிக்கும் செயல் நடந்துவிட வேண்டும். எப்படி தேங்காயை உடைக்கின்றீர்கள் இல்லையா, அப்படி வெளிநாட்டனர் மற்றும் பாரதவாசிகளும் இணைந்து அந்த மாதிரியான ஏற்பாடுகளை முன்பாகவே செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மகா தீர்த்தத்தின் பிரத்யக்ஷம் ஆகும். பிரத்யக்ஷத்தின் கிரணங்கள் அப்பாவின் வீட்டிலிருந்து நாலாபுறங்களிலும் பரவட்டும். எப்படி அபு உலகத்திற்கான கலங்கரை விளக்கம் என்று கூறுகின்றீர்கள், இதே ஒளி இருளில் நடுவே புது விழிப்புணர்வை அனுபவம் செய்விக்கட்டும். இதற்காக தானே அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். இதற்காக தானே அனைவரும் மதுபன் வந்து சேர்ந்திருக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் மட்டும் புத்துணர்வு அடைந்து சென்று விடுவீர்களா? அல்லது அனைவரும் இதற்காகத்தான் வந்து சேர்ந்திருக்கின்றீர்களா? அனைத்து பிராமணர்களின் ஒரே எண்ணம் அது. இது காரியத்தின் வெற்றிகரம் ஆதாரமாகும். அனைத்து பிராமணர்களின் ஒரே எண்ணம் அதுதான் காரியத்தின் வெற்றிக்கான ஆதாரம். அனைவருக்கும் சகயோகம் தேவையாக இருக்கிறது. கோட்டையின் ஒரு செங்கல் கூட பலகீனம் ஆகின்றது என்றால் கோட்டையையே அசைக்க முடியும். எனவே சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் இந்த பிராமண பரிவாரத்தின் கோட்டையின் செங்கற்கள். எனவே அனைவரின் ஒரே எண்ணத்தின் மூலம் காரியத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும். இது என்னுடைய பொறுப்பு என்று ஓசைதான் அனைவரின் மனதிலிருந்தும் வெளிவர வேண்டும். நல்லது. எவ்வளவு குழந்தைகள் நினைவு செய்கின்றார்களோ அந்த அளவுக்கு தந்தையும் அன்பு நினைவை கொடுக்கின்றார்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் திட எண்ணம் வைக்கும், வெற்றி என்ற பிறப்புரிமையை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய, எப்பொழுதும் தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தின் நினைவில் வைத்து கொண்டே சக்திசாலியாக இருக்கக்கூடிய, தன்னுடைய விசேஷத்தை எப்பொழுதும் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய,
எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் தந்தையின் காரியம் என்றால் என்னுடைய காரியம் என்று அனுபவம் செய்யும் அனைத்து காரியங்களையும் நிலைத்திருக்கும் விஷாலமான புத்தி உடைய குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.